KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நேர்களே, திருச்சியை சேர்ந்த 26 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா சென்னை வந்திருக்காங்க. இங்க சென்னை வந்து அவங்க பாய் பெஸ்ட் கூட ரூம் எடுத்து தங்கி அந்த 2 நாளும் விடிய சரக்கு தம்மு மாத்திரம் சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. 3வது நாள் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து துடிக்க ஆஸ்பத்திரி அலைஞ்சு கடைசியில் இறந்தே போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து நீங்க செய்தி சேனல்ல பார்த்திருப்பீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா பெண் பிள்ளைகளும் சரி, அவங்கள பெற்றவங்களும் சரி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலைகிறாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைகளை பெற்று வேலைக்கு அனுப்பிச்சா அதுங்க என்னென்னமோ பண்ணுது, அவங்க கூட சேர்ந்து பாய் பெஸ்ட் என்னமோ பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த திருச்சியை சேர்ந்த அந்த பெண் யாரு, எதுக்காக இங்க வந்தாங்க, அந்த பாய் பெஸ்ட் யாரு, 2 நாள் என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த பொண்ணு உயிரை விட்டாச்சு, அதைத்தான் இந்த செய்தியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டுமே தவிர மற்ற யாரையும் பிளேம் பண்றதுக்காகவோ அவங்க கதையை பேசுறதுக்காகவோ இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க ஒரு பெத்தவங்களா இருக்கிறீங்க, ஒரு பெண் பிள்ளைகளா இருக்கீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. நேர்களே, இறந்து போன அந்த பொண்ணோட பேர் வந்து ஷாமிலி. அவங்களுக்கு வெறும் 26 வயசு தான். அவங்க சென்னையில பியூட்டிஷனா ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த பியூட்டிஷன் ரிலேட்டடா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக டிசம்பர் 5ஆம் தேதி சென்னை வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்களோட பாய் பெஸ்டி முகமது நஃபீக் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்வேல மொபைல் கடை வச்சிருக்காரு. அந்த பாய் பெஸ்டோட வீட்டில் தங்கிடுறாங்க. என்னையில இருந்து கரெக்டாக டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் அந்த பாய் பெஸ்டோட வீட்டில் தங்கி அந்த 2 நாளுமே சரக்கு தம்மு பியரு மாத்திரம் சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து. இப்போ உங்க எல்லாருமே ஒரு டவுட் வரலாம், பாலா அந்த பொண்ணு திருச்சியில் இருக்காங்க, பியூட்டிஷனா இருக்காங்க, ஓகே, அவங்க பாய் பெஸ்ட் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா முகமது நஃபீக், அவர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த ஷாமிலி அவங்க வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் ரிலேட்டடா கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக சென்னை வந்திருக்காங்க. அதே கிளாஸுக்கு முகமது நஃபீக் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ ஒரே கிளாஸ்ல அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு அப்படின்றது நாளடைவில் ஒரு பாய் பெஸ்டி லெவலுக்கு மாறி இருக்குது. ஸோ அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் தான் இவங்க பியூட்டிஷியன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு டிசம்பர் 5 சென்னை வரும்போது சரி நம்ம பெஸ்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல 2 நாள் ஸ்டே பண்ணி விடிய சரக்கு தம்முன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. பாலா, ஒரு பொண்ணு சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. சென்னையில் அங்கங்கே நிறைய பொண்ணுங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. இதில் எப்படிப்பா அந்த பொண்ணு நெஞ்சு வலி வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இந்த ஷாமிலி அப்படின்ற பொண்ணு இந்த பியூட்டிஷியன், இந்த மேக்கப் பண்ணுறது, இது விஷயமா அடிக்கடி வெளிநாடு போவாங்களாம். ஸோ அங்கே தான் அவங்களுக்கு வந்து அந்த மது அருந்துதல், அந்த சிகரெட் பிடித்தல், இந்த மாதிரி பழக்கமாக ஏற்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து அடிக்கடி மாத்திரை வேறு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் 5, 6, 7 ஸோ அந்த இடைப்பட்ட நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்டி கூட தங்கிட்டு இருக்கும் போது சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த நெஞ்செரிச்சலுக்காக நிறைய மாத்திரை எடுத்திருக்காங்க. அது அப்புறம் வந்து மது, அப்புறம் வந்து சிகரெட், எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிணக்கூராய்வு, அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொன்னதா போலீஸ் அவங்க தரப்புல இருந்து இந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அந்த ஷாமிலி பொண்ணு அவங்களோட பாய் பெஸ்டியான முகமது நஃபீக் கூட சேர்ந்து அந்த ரூம்ல தங்கி 2 நாள் சரக்கு தம்மு மாத்திரம் சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா 7ஆம் தேதி காலையில அவங்க நேரா கோயம்பேடு போறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு ஆர்த்தின்ற பொண்ணு கோயம்பேடு வந்திருக்காங்க. சோ அவங்களையும் கூட்டிட்டு கோடம்பாக்கத்துல நாம இங்க நிக்கிறோம் பாத்தீங்களா பிரிட்ஜு கீழே, எனக்கு பின்னாடி அந்த ஒரு ஹோட்டல் தெரியுதா மதுரை அழகர்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டல்ல தான் ஷாமிலி அவங்க ஃப்ரெண்டு ஆர்த்தியோட ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. ஸோ தங்கினதுக்கு அப்புறமா அங்கேயும் சரக்கு தம்முன்னு ஓடி இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க ரூம் செக் இன் பண்ண ஒரு சில மணி நேரங்களே ஷாமிலிக்கு வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ஆர்த்தி வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு கோடம்பாக்கத்துல நியர்பை இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஷாமிலியை செக் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹார்ட் பீட்டும் கம்மியா தான் துடிக்குது, நீங்க வந்து ராஜீவ்காந்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஆர்த்தி என்ன பண்ணனு தெரியாம ஊருக்கு புதுசு வேற, ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல ஆட்டோல ஷாமிலியை கூட்டிக்கிட்டு ராஜீவ்காந்தி போயிட்டாங்க. சோ அங்க போயிட்டு டாக்டர் செக் பண்ணதுல மன்னிச்சுக்கோங்கம்மா அவங்க இறந்துட்டாங்க, வறுமொழியில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. சோ இதுல டாக்டரும் சரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு வந்து அந்த மேக்கப் அப்புறம் நிறைய விஷயத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு தம் அடிக்கிறது, மது இருந்த பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அதில் நெஞ்செரிச்சல் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த பாய் பெஸ்டி கூட இருந்த அந்த 2 நாள் கேப்ல வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி நெஞ்செரிச்சல் பிரச்சனைக்கு அதிகமாக மாத்திரை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாத்திரை, அந்த சரக்கு தம்மு எல்லாம் சேர்த்து அவங்களோட உயிரை பறிச்சிருக்கு. இதுதான் உண்மை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது ரொம்ப தப்பு. அது ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே, இல்ல நான் வந்து பியூட்டிஷியனா இருக்கேன், இல்ல நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன், ஸோ இந்த மாதிரி எங்களோட பேஷனுக்கு இதெல்லாம் சாப்பிட்டாதான் அது ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ப்ரொஃபஷனலா காரணம் காட்டி சரக்கு தம் அடிக்கிற எந்த விதத்துல நியாயம்? அப்படி அந்த மாதிரி அடிச்சனால தான் ஒரு பொண்ணோட உயிர் அனாமத்தா இந்த ரூம்ல வந்து செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த செய்தியைத்தான் நீங்க செய்தி சேனல்ல பார்த்துருப்பீங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லா பெண் பிள்ளைகளையும் சரி, பாய் பெஸ்டியும் சரி, பெண் பிள்ளைகளை பெற்றவங்களும் சரி பயத்துல இருக்கிறாங்க. எப்ப பாலா, அப்ப பாய் பெஸ்டினாலே மோசம், அப்ப எல்லா பொண்ணுங்களும் பாய் பெஸ்டி நம்பி தான் ஏமாத்திட்டு இருக்காங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களை மோசம் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆதங்கப்படலாம். எனக்கு புரியுது, நான் அப்படி சொல்ல வரல. ஸோ எல்லா பாய் பெஸ்டியும் மோசம் நான் சொல்ல வரல. ஒரு பொண்ணுக்கு அப்பாவுக்கு அப்பாவா, தம்பிக்கு தம்பியா, அண்ணனுக்கு அண்ணனா, நண்பனுக்கு நண்பனா இருந்து பத்திரமா பாத்துக்கிற, பாசத்தை வைக்கிற பாய் பெஸ்டியும் இருக்காங்க. அதே சமயத்துல ரைட்டு, இந்த பொண்ணு நம்மளை நம்பிச்சு தட்டி தூக்கிட வேண்டியதான், எதனா ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிற கேடுகட்ட கேவலமான பாய் பெஸ்டியும் இருக்காங்க. என் ஆதங்கம், என்னோட இந்த செய்தி ஃபுல்லா அந்த கேடுகட்ட பாய் பெஸ்டியை மட்டுமே சேரும், நல்லவங்கள கிடையாது. ஸோ நேர்களே, இந்த பாய் பெஸ்டின்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் பொண்ணுங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த ஷாம்லின்ற 26 வயசு சின்ன பொண்ணு சரக்கு அடிச்சு தம் அடிச்சு செத்து போனதுக்கு யார் மேல காரணம், யார் மேல அதே குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்து. இந்த செய்தியை ஒரு பெண் பிள்ளைகள் பார்க்கலாம், பெண் பிள்ளைகள் பெத்தவங்க பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவுக்கு என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.